ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 16 அதிகாரம் 6-7 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் பிரிக்கியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்தாவினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தானியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக விட்டாதிருந்தார். இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது பவுலுடைய ஊழியத்தின் பாதையிலே குறிப்பிட்ட பட்டணத்துக்கு போகும் பொழுது ஆவியானவர் அழகாக நடத்துகிறார். இந்த இடத்திலே ஆவியானவர் அவர்களை போக விட்டாதிருந்தார், தடை பண்ணினார் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக நேரம் தடைகளை பிசாசு கொண்டு வருவான், அல்ல நம்மால் தடை ஏற்படுகிறது. நிறைய காரியங்கள் சொன்னாலும் இங்கு ஆவியானவரே இந்த இடத்தில் தடையை ஏற்படுத்துகிறார். ஏன்? ஆண்டவருக்கு தெரியும் நாம் எந்த இடத்திற்கு போக வேண்டும், எந்த இடத்திற்கு போகக்கூடாது, எந்த இடத்திற்கு போனால் என்ன நடக்கும் என்பதை நன்கு அறிந்திருந்தபடியினால் தன்னுடைய பிள்ளைகள் எங்கு எப்பொழுது எப்படி போக வேண்டும் எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த இடத்துல ஆண்டவர் அனுமதிக்கவில்லை, மாறாக வேறொரு இடத்துக்கு அனுப்புகிறார். அந்த அதிகாரத்தை தொடர்ந்து நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் பவுலை தேவன் மகிமையா எடுத்து பயன்படுத்துவதை நீங்கள் பார்க்க முடியும். அதோடு மட்டுமல்ல, சிறைச்சாலையில் போடப்பட்ட பின்பு கூட சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கத்தக்கதாய் பூமி அதிர்கிறது, கதவுகள் திறக்கிறது, கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து விழுந்த அந்த ராத்திரியிலே ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பின் மீட்பின் கூட்டத்தை அங்கு கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறதை உருவாக்கினதை வேதத்திலே வாசிக்க முடியும். தடை வந்துவிட்டதே என்று சொல்லிக் கூட நாம் கவலைப்படக்கூடும். ஆனால் கர்த்தர் அந்த தடைகளை ஏற்படுத்தினதற்கு ஒரு நோக்கம், ஒரு முகாந்திரம் உண்டு. ஏன்? அதை விட பெஸ்டான ஒரு நன்மையின் ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருப்பார். அது உடனே ஒருவேளை தெரியாது, புரிந்து கொள்ள முடியாது. நாட்கள் வரும்பொழுது குறித்த காலத்தில் அவற்றை நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். நடந்ததுன்னா தேவன் தொடர்ந்து அழகாய் பவுலை பயன்படுத்துகிறது. இதன் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரம் அநேக காரியங்களில் தடைகள் வருவதை நாம் பார்க்கிறோம். ஏன்? எதற்கு ஆண்டவர் அதை அனுமதிக்கவில்லையா, அல்லது இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி புலம்புகிறோம். பின்பு நீங்கள் கடந்து வந்த பாதை திரும்பி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதில் தேவன் வைத்திருக்கிற மகத்தான நன்மைகளை அறிந்து கொள்ள முடியும். ஒரு விஷயம், ஒரு குறிப்பிட்ட கம்பெனியிலே ஒரு ஸ்டாஃபை செலக்ட் பண்ணி தூர தேசத்தில் உள்ள ஒரு கான்பரன்ஸ்க்கு அனுப்புகிறார்கள். 7 நாள் கான்பரன்ஸ். இவர் செலக்ட் ஆகிவிட்டார். அவருக்கு விசா ப்ராசஸிங் எல்லாம் முடிந்து டிக்கெட் போட வேண்டும். எல்லாம் ஓகே ஆகிவிட்டது. இவரும் சந்தோஷமா வீட்டில் சொல்லிவிட்டார். எல்லோரும் சந்தோஷமா அனுப்பி வைப்பதற்கு அதற்கான ஆயத்த பணிகள் நடந்தது. ஒரு 2 நாள் முன்பாக அவருக்கு உடனே போகலாம் என்று எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது சிக்கன் பாக்ஸ் வந்து விட்டது. பிரயாணம் தடைப்பட்டு விட்டது. எல்லோரும் சொன்னார்கள், இவர் அன்லக்கி, பரிகாசம் பண்ணவனும் உண்டு, பாவம் சொல்லி நொந்து கொண்டவர்களும் உண்டு. ஆனால் அந்த சகோதரன் இதை குறித்தும் கவலைப்படாமல் கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், பரவாயில்லை பார்த்துக் கொள்ளலாம் என்று நன்றி சொல்லி சுகமான உடனே தன்னுடைய அலுவலக பணியை தொடர ஆரம்பித்தார். அதற்கு பதிலாக வேறொருவரை அந்த நிர்வாகம் உடனே செலக்ட் பண்ணி அனுப்பிவிட்டது. அவர் போயிட்டு வந்து விட்டார் 7 நாள்லே. அதே வருஷத்திலே மாதங்கள் போகும் பொழுது மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இன்னொரு ப்ரோக்ராமுக்கு யாராவது ஒருவர் எங்கள் கம்பெனியிலிருந்து அனுப்புங்கள் சொல்லும் பொழுது, ஏன் இந்த சகோதரருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதற்கான எல்லா ப்ராசஸிங் நடக்கும் பொழுது இவர் அதற்கான வேலைகள் எல்லாம் முடிந்து அதற்கான விசா செலக்ட் ஆகி வந்தார். அவர் போக முடியாத ஆயத்தம் பண்ணும்போது எந்த பலவீனம் வரவில்லை. கர்த்தர் அதிலே தடைகளை மாற்றி இவரை அனுமதித்தார். இவரை புறப்பட்டு போனார். 7 நாள் அல்ல, 70 நாட்கள். யோசித்து பாருங்கள். இந்த 7 நாள் போயிருந்தா 7 நாளோடு திரும்பி வந்திருப்பார். கர்த்தர் 70 நாட்கள் தேசங்களை பார்த்து பல இடங்களில் போய் தன்னுடைய நிறுவனத்தினுடைய அந்த கான்பரன்ஸ் மற்ற காரியங்களை புரோகிராம்ஸை முடித்து விட்டு வரும்படியாக கர்த்தர் கிருபை வைத்தார். பின்புதான் அவர் புரிந்து கொண்டார், இந்த 7 நாட்கள் எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று அங்கலாய்த்தேன். எல்லாரும் ஒரு மாதிரி சொன்னாங்க, லக்கல்ன்னு சொல்லி. கர்த்தர் அன்று தடை பண்ணினது எனக்கு நன்மைக்கு எதுவாகவே என்று சொல்லி அவர் புரிந்து கொண்ட ஆண்டவரை மகிமைப்படுத்தினாராம். இதுதான் உண்மை. இன்னைக்கு அநேக நேரத்திலே நான் உடனே சூழ்நிலையில் புரிந்து கொள்ளாமல் முறுமுறுத்து விடுகிறோம், பின்வாங்குகிறோம், புலம்புகிறோம், ஏமாற்றம் என்று சொல்லி ஏங்குகிறோம். இல்லை, கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் என்று சொன்னால் பின்பு வருகிற அந்த ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கும். அது தேவனுடைய நாம மகிமைக்காக இருக்கும். அந்த காரியத்தை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய நாளின் காலை நேரத்திற்கான நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தடைகள் சில நேரம் வரும்பொழுது சோர்ந்து விடுகிறோம். நீர் தடைகளை ஏற்படுத்தும் பொழுது முறுமுறுக்கிறோம். ஏன் ஆண்டவர் அனுமதிக்கவில்லை என்று சொல்லி எல்லாம் கேள்வி கேட்கிறோம். அப்படி அல்ல, எங்கள் வாழ்க்கையில் நீர் எதை செய்தாலும் நன்மைக்கு எதுவாகவே செய்வீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த நாட்களிலும் பலவித தடைகளினாலே, பலவித போராட்டங்களினாலே புரிந்து கொள்ள முடியாமல், அறிந்து கொள்ள முடியாமல் தத்தளிக்கிற தவிக்கிற பிள்ளைகளை தைரியம் கொடுத்து இதில் ஒரு நன்மை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு தொடர்ந்து நமக்கு காத்திருக்க உதவி செய்யும். சத்தத்துக்கு கீழ்ப்படிய உதவி செய்யும். வாசல்களை திறந்து கொடுக்க நீர் வல்லவர் என்பதை விசுவாசிக்க உதவி செய்யும். நாளில் அப்படிப்பட்ட கிருபை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
கர்த்தர் நமக்கு ஒரு சில காரியங்களிலே தடைகள் ஏற்படுத்துகிறார் அல்லது தடுத்து நிறுத்துகிறார் என்று சொன்னால் அதுக்கு நமக்கு தீமைக்காக அல்ல, நம்முடைய வாழ்வின் நன்மைக்காகவே. கொஞ்ச நாட்கள் கடந்த பிறகு அதனுடைய மேன்மையை அறிந்து கொண்டு நிச்சயமாகவே ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாகவே அவைகள் அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.